என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் இழந்து என் குடும்பத்தை சிதறடித்த போது நாங்கள் சென்னைக்கு குடிபெயர வேண்டியதாக இருந்தது. சொந்த ஊரில் வாழ முடியாது, எதுவுமே இல்லாமல் நாங்கள் சிதறடிக்கப்பட்டு நாங்கள் சென்னைக்கு புறப்படும் போது என்னுடைய சொந்தக்காரிடத்தில் என்னுடைய சகோதரிகள் போய் நாங்கள் போய்விட்டு வருகிறோம், அந்த திருநெல்வேலி பாஷையில் போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க, போயிட்டு வர்றோன்னு சொல்லுவோம். போயிட்டு வர்றோன்னு சொல்லுவோம். சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போயிட்டு வர்றீங்களா, இங்க வராதீங்க, இப்படியே நாசமா போங்க. எங்கள் சொந்தங்கள் எங்களை இப்படித்தான் வாழ்த்தி அனுப்புனாங்க, இனி திரும்பங்க வராதீங்க. நான் சொல்லுவேன், அவங்க வார்த்தையின்படி தேவன் எங்களை திரும்பி அங்க போக வைக்கல. ஆனா யார் இங்க வராதுன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் எங்க வீட்டை தேடி வருவதற்கு தேவன் எங்களை வேணும். உங்களுக்கு முன்பாக நானே சாட்சியாக இருக்கிறேன். நாங்கள் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த போது, நாங்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது எங்கள் சொந்தங்கள் எல்லாம் வராதுன்னு சொன்னாங்க, எங்க வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொன்னாங்க, நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க வார்த்தையின்படியே ஆண்டவர் திரும்பி அவங்ககிட்ட நாங்க போக வைக்கல. இன்னைக்கு ஒருவேளை உன்னை சொல்லியிருக்கலாம், நீ நாசமா போ, இனிமேல் நீ பிச்சைதான் எடுப்ப, நீ ஆண்டவர் நம்பிட்டல்ல, நீ பிச்சைதான் எடுப்ப பாரு. உன் சொந்தங்கள் சொல்லியிருக்கலாம், நீ பிச்சை எடுக்க மாட்ட, அவங்க சொன்னபடி உன்னிடத்துல பிச்சை கேட்க வருவாங்க. ராஜாக்கள் வருவார்கள், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். சிதறப்பட்ட சபையே பயப்படாதே, கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். சிறு மந்தையே, உலகம் உன்னை சிதறடிக்கப்பட்ட சிறுமையானவர்களாய் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நான் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.